Good morning, students. So nowadays we have to discuss about the molecular genetics. Last class we discussed about the transcription. The continuation of the transcription is genetic code. All of you take your book, page number 76 in your textbook. The topic is genetic code. What is the meaning of genetic code, ma? Code na enna? So the genetic code means there is a triplet rule அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த translation of a protein rules triplet rule, அதாவது நமக்கு mRNA சீக்வன்சஸ் கிடைக்கும், ATCG அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு சீக்வன்சஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நான் சொன்னேன், mRNA சீக்வன்சஸ் ஒரு ஹேர்பின் லூப்பு, RNA பாலிமரேஸ் ரோ வந்தோன்னே நமக்கு என்ன ஆயிரும், mRNA சீக்வன்சஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ஸ்ப்ளைசிங் மெக்கானிசம் மூலமாக நமக்கு கரெக்டான ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு சார்ஜ்டு mRNA வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும்னு சொன்னேன். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் வரைக்கும் அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த ட்ரிப்ளெட் கோடுன்னு சொல்லுவாங்க. 3 நியூக்ளியோடைட் பேஸ் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவாங்க, ட்ரிப்ளெட் கோட். ஸோ தீஸ் ஆர் த ட்ரிப்ளெட் கோடு தான் இஸ் அ ஜெனட்டிக் கோடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ட்ரிப்ளெட் கோடும் என்ன பண்ண அப்படின்னா ஒரு அமினோ ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆர் யூ ரெடி? நைட்ரோஜினஸ் பேசஸ், எதெல்லாம் நைட்ரோஜினஸ் பேசஸ்? அடினைன், குவானின், தைமின், சைட்டோசின். ஸோ இதெல்லாம் என்னது, இஸ் அ நியூக்ளியோடைட்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் டிஎன்ஏ. ஸோ இதெல்லாம் எப்படி அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னா ஆர்கனைஸ்ட் இன்டூ கோடானாக அரேஞ்சாக இருக்கும். ஓகே, ஸோ த கலெக்ஷன் ஆஃப் கோடான்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜெனட்டிக் கோட். 3 பேர்ஸ் நியூக்ளியோடைட் பேர்ஸ் எல்லாம் சேர்ந்ததான் என்னது ஒரு கோடான். ஸோ இந்த கோடான்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்ந்ததான் என்னது ஜெனட்டிக் கோட். ஓகே, ஸோ நவடேஸ் வரைக்கும் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 20 அமினோ ஆசிட்ஸ். ஸோ அப்போ ஒவ்வொரு கோடான்ஸும் என்ன பண்ணுது, ஒரு அமினோ ஆசிட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொரு கோடான்லேயே எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்குன்னு சொன்னோம்? எஸ், 3 நியூக்ளியோடைட்ஸ்னால் அடினைன், குவானைன், சைட்டோசின் அந்த மாதிரி, இல்லாட்டினா குவானின், தைமின், சைட்டோசின் அந்த மாதிரி 3 நியூக்ளியோடைட் பேஸஸாக சேர்ந்தது தான் என்னது ஒரு கோடான். ஸோ அந்த ஒரு கோடான்னா என்ன பண்ணும் சார், ஸ்பெசிஃபிசிட்டி ஃபார் சிந்தசைசிங் அமினோ ஆசிட் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் கோடான். புரியுதாப்பா? இப்போ வந்து நமக்கு லீனியர் சீக்வன்சஸாக என்ன இருக்கும், mRNA கிடச்சிருக்கும். ATCGA அப்படிங்கிற வரிசையாக, GCA, ATG அப்படிங்கிற மாதிரி வரிசையாக கிடச்சிருக்கும். இவங்க என்ன பண்ணிக்குவாங்க, 3 பிரிஞ்சுக்குவாங்க. ஓகே, அந்த 3 பேஸஸ் சேர்ந்ததான் என்னது ஒரு கோடான். ஸோ அந்த ஒரு கோடான் தான் என்ன பண்ணும், ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் எ அமினோ ஆசிட். ஏன் நம்ம இப்போ அமினோ ஆசிடை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கோம்? நமக்கு இது என்ன, இது வந்து டிரான்ஸ்லேஷன் நமக்கு பண்ணணும், சரிங்களா? அப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், அமினோ ஆசிட். அப்போ எல்லா அமினோ ஆசிடும் என்ன பாண்டால் சேரும், ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிடும் எந்த பாண்டு சேரும், பெப்டைட் பாண்ட். அப்போ நிறைய அமினோ ஆசிட்ஸ் வந்து பெப்டைட் பாண்டோட சேர்ந்து அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாலிபெப்டைட் பாண்ட். ஓகே, அப்போ மோர் தென் 20 பெப்டைட் பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாலிபெப்டைட் பாண்ட். ஸோ இந்த பாலிபெப்டைட் பாண்டு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், called as the protein. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து என்ன ஆக போகுது, ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆக போகுது. அதுக்கு இந்த mRNA வந்து என்ன ஆகணும், 3 இந்த மாதிரி கோடானா வரணும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அவங்க மேலே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஆர்என்ஏட ரோலும் ரிபோசோம் ஆர்என்ஏயோட ரோலும் மெயினாக வரும். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் டு சிந்தசிசிங் ஆஃப் இந்த அமினோ ஆசிட்ஸ். இவங்களோட சேர்ந்து அவங்களும் பேராவாங்க. பேராகி தான் என்ன ஆகுவாங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இது கிளியர் கான்செப்ட். ஜெனட்டிக் கோட்னா என்னன்னு புரியுதா? ஜெனட்டிக் கோடுங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ரிசல்ட் ஆஃப் mRNA. ஸோ mRNAவில் வர சீக்வன்சஸ் எல்லாமே 3 என்ன பண்ணிடும், 3 நியூக்ளியோடைட் பேஸஸாக சேர்ந்துடும். ஸோ அந்த 3 நியூக்ளியோடைட் பேஸஸ் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா ஸோ ஒரு கோடான் வந்து ரெஸ்பான்சிபிள் டு சிந்தசிசிங் 1 அமினோ ஆசிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ஜெனட்டிக் கோடுக்கு ஒரு யூனிவர்சல் நார்ம்ஸ், அதாவது யூனிவர்சல் சலியன் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. எல்லோரும் உலக லெவலில் அக்செப்ட் பண்ணுற ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 3 மார்க் கொஷின்ஸில் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்மா. திஸ் இஸ் ஆல்சோ புக் பேக் கொஷின்ஸு. ஓகேவா? ஸோ புக் பேக் கொஷினும் இருக்குது. ஸோ இது வந்து இந்த இயரில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் பார்ப்போம். பேஜ் நம்பர் 77 உங்கள் புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஸ்லைடில் கூட காமிச்சிருக்கேன். நியூக்ளியோடைட் 4 வந்து காம்பினேஷன். ஸோ இந்த 4 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 16 காம்பினேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். டோட்டலாக 64 காம்பினேஷன்ஸ் தான் மோஸ்ட் சூட்டட் ஃபார் 20 அமினோ ஆசிட்ஸ். இது ஒன் வேர்டுப்பா. தேர்ட் 3 நியூக்ளியோடைட்ஸ்னு போட்டிருக்கேன் 3ல்
3 பாயிண்ட்ஸில். ஸோ 64 காம்பினேஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் சூட்டட் ஃபார் 20 அமினோ ஆசிட்ஸ். டோட்டலாக இதுதான் இப்படி தான் பிரியும் நம்மளுடைய டிஎன்ஏ எம்ஆர்என்ஏ வந்து இந்த மாதிரி தான் பிரிஞ்சு இதில் தான் நமக்கு வந்து என்ன ஆகும், அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, இந்த டேபிளில் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. என்ன சொன்னேன்? யூசிஏஜின்னு கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட் லெட்டர், இந்த சைடு வந்து செகண்ட் லெட்டர். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா 4 நியூக்ளியோடைட்ஸ். ஸோ இந்த 4 நியூக்ளியோடைட்ஸும் பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டரில் இருக்க யூ, அங்கே இருக்க யூ, ஸோ அவங்களோட சேர்ந்து நமக்கு யூ, நெக்ஸ்ட்டு வந்து யூவும் சேர்ந்து சி, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸை கொடுக்குது. அப்போ டோட்டலாக ஃபஸ்ட் லைனில் எவ்வளோ வந்துருச்சு? ஸோ 60 நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் வந்திருக்கு நமக்கு? லாஸ்ட் எண்டிங்கில் 64 நியூக்ளியோடைட்ஸ். இந்த 64 நியூக்ளியோடைட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா, கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக நமக்கு எத்தனை அமினோ ஆசிட்ஸ் வரும் அப்படின்னா 20 அமினோ ஆசிட்ஸ். அதில் நேம் பார்த்துருப்பீங்க. இப்போ யூ அப்படின்னா ஃபினைல் அலனைன், யூசி அப்படின்னாலும் அது வந்து ஃபினைல் அலனைன். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வந்து டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்குறப்ப இந்த 64 நியூக்ளியோடைட்ஸுமே எதை கோட் பண்ணோம் அப்படின்னா 20 அமினோ ஆசிட்ஸ். இது வந்து யூனிவர்சல் அக்செப்டடுமா, நம்ம வந்து நினச்சாதெல்லாம் யாருனாலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. யூனிவர்சல் அக்செப்டன்ஸு எல்லாருமே இது ஃபாலோ பண்ணுற ஒரு ஜெனட்டிக் கோடு. இது நம்ம பாடியில் நடக்கிற ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கான ஒரு ஜெனட்டிக் கோடு தான் இந்த இது. ஓகேவா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜெனட்டிக் கோட் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ப்பா. ஸோ salient features ஆஃப் ஜெனட்டிக் கோட், இது என்னன்னு சொல்லுவோம்? இட்ஸ் அ ட்ரிப்ளெட் கோட். ஸோ தீஸ் ஆர் த ஜெனட்டிக் கோட் இஸ் அ யூனிவர்சல் அக்செப்டன்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம ஜெனட்டிக் கோட் எழுதுகிறப்ப என்ன பண்ண மாட்டோம்? நோ பஞ்சுவேஷன்ஸ். இப்போ ATCGGUG அப்படின்னு வரிசையாக இருக்கும். அது அப்படியே 3 தான் கன்வெர்ட் பண்ணிக்கணுமே தவிர இடையில போய் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கமாவோ பஞ்சுவேஷனோ எதுவுமே போட மாட்டோம். ஸோ திஸ் இஸ் அ நான் ஓவர்லாப்பிங்னா அடுத்தடுத்து என்ன ஆகிட்டே இருக்கும்? சேம் சீக்வன்சஸ் வந்து வரும். ஓகே, a single amino acid is represented by many codons. Such codons are called as a degenerate codons. ஒரு சிங்கிள், அதாவது ஒரே நேம் தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து GUU, GUC, GUA அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த 4க்குமே ஒரே அமினோ ஆசிட்ஸ், அவங்க எப்படி இருந்தாலும் சரி அந்த GUங்கிறதுல ஸோ வேறு டிஃப்ரெண்ட் இதுக்கும் என்னது ஒரே அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணுறதுக்கான இது இருக்குது. ஓகே, ஸோ த ஜெனட்டிக் கோட் இஸ் நான் ஆம்பிகியஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கோடான் ஸ்பெசிஃபை ஒன்லி 1 அமினோ ஆசிட். ஒரு கோடான் வந்து கண்டிப்பாக என்ன ஆயிரும்? 1 அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஏயூஜிங்கிறது இனிஷியேட்டர் கோடான். ஸோ சும்மா நம்ம நியூக்ளியோடைட் நமக்கு வந்து எம்ஆர்என்ஏ சீக்வன்சஸ் கிடைச்சோடனே எல்லா இடத்துலையுமே போய் என்னாகாது, நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாது. ஏயூஜி எங்கே இருக்கோ அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த ஏயூஜி நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மெத்தியோனைன் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, ஸோ யூகேரியாட்ஸில் மெத்தியோனின் இஸ் அ ஃபஸ்ட் அமினோ ஆசிட் அண்ட் ஃபார்மில் மெத்தேன் இன் த ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் எப்போ வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னா ஏயூஜியை பார்த்தா என்ன ஆகும்? அந்த சீக்வன்சஸில் அமினோ ஆசிட் ஸ்டார்ட் பண்ணும். இது வந்து UAA, UAG, UGA இது கம்பல்சரி படிச்சுக்கணும். அட்லீஸ்ட் எல்லாத்தையும் படிக்கலனாலும் இந்த 4 வந்து 1 வேர்டில் கேட்பாங்க. AUG இட்ஸ் கோட் ஃபார் மெத்தியோனைன், UAA, UAG அது வந்து டைரோசின், UGA ட்ரிப்டோஃபான். எப்போ இந்த லைன் சீக்வன்சஸில் இந்த 3 அமினோ ஆசிட்ஸ் இருக்கோ அப்போ வந்து என்ன ஆயிரும் உடனே இமீடியட்டாக என்ன ஆயிரும்? டிரான்ஸ்லேஷன் ஸ்டாப் ஆயிரும். நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு படித்தோம்ல, டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு என்ன படித்தோம்? RNA பாலிமரேஸ் இஸ் அ சிக்மா ஃபேக்டர் வந்தால் அதுவும் டாட்டா பாக்ஸில் இருக்கிறப்ப என்ன ஆகும்? டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இதே இது வந்து ஹேர்பின் லூப் மாதிரி வந்து RNA பாலிமரேஸ் ரோ ஃபேக்டர் வந்தால் என்ன ஆயிரும்? டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் ஆயிரும்னு சொன்னோம்ல, அது போல தான் இந்த அமினோ ஆசிட் AUG வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இவங்க வந்தாங்கன்னா என்ன ஆயிரும்? ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அதாவது அமினோ ஆசிட் சிந்தசிஸ் வந்து என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். Can you understand pa? So this is the important salient features of genetic code. இந்த இயர் கண்டிப்பாக 3 மார்க் கொஷினில் கேட்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் இந்த லெசனில் இருந்து. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மியூட்டேஷன் அண்ட் ஜெனட்டிக் கோட். இப்போ பாருங்கள், லிசன்.
ஸோ டிஎன்ஏ சீக்வன்சஸ் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து பெப்டைட் பாண்டால் ஆகி பாலிபெப்டைட் பாண்ட். ஸோ அதுலேருந்து நமக்கு என்னாகும், ஒரு ப்ரோட்டீன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஎன்ஏ சீக்வன்சஸ் ஆஃப் ஏ நான் டெம்ப்ளேட் கோடிங் ஸ்ட்ராண்ட். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு எம்ஆர்என்ஏல இதாகிறது. இந்த ஜிடிஜி அவங்க வந்து வேலையினா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற சிஏசி அவங்க வந்து ஹிஸ்டிடைன், ஸோ லியூசின், த்ரியோனைன், இந்த மாதிரி வரிசையாக சேர்ந்து என்னாகும், குளுட்டாமிக் ஆசிட்ஸ். இதை நோட் பண்ணிக்காங்க, இது கண்டிப்பாக படிக்கணும். அமினோ ஆசிட் சீக்வன்சஸ் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் இந்த ப்ரோட்டீன் எல்லாம் சேர்ந்தால் தான் நமக்கு என்ன ஆகும், நம்ம பாடியில் பிளட்டில் ஆர்பிசி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சின்ன பேஸ் பேஸ் தான் சேஞ்ச் ஆகுது. ஒரு சின்ன நம்ம மியூட்டேஷன் சொல்லுவோம். மியூட்டேஷன் என்ன, சடன் சேஞ்சஸ் இன் நியூக்ளியோடைட் பேஸ் பேஸ். ஓகே, ஸோ அந்த சின்ன சேஞ்சஸ், அந்த ஏ வந்து டீயாக மாறுறதுனால நமக்கு என்ன ஆகுது, டோட்டல் அந்த அமினோ ஆசிட்டோட ஸ்ட்ரக்சரே மாறி போயிடுது, வேலைனா மாறிடுது. ஸோ இதுக்கு பேர் தான் மியூட்டன்ட், சடன் சேஞ்சஸ் இன் டிஎன்ஏ நியூக்ளியோடைட் பேஸ் பேஸ். ஓகே, ஸோ இதனால் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு சின்ன ஒரே ஒரு அமினோ ஆசிட்ஸோட சேஞ்சஸ்னால நமக்கு நார்மல் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாமல் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஸோ சிக்கிள்டு ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இஸ் அ மியூட்டேஷன் அண்ட் ஜெனட்டிக் கோட். Next is, so this abnormality in hemoglobin. So இப்போ இது இந்த abnormality எங்கே இருக்குது, இந்த ஹியூமோக்ளோபினில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சிங்கிள் பேஸ் சப்ஸ்டியூஷன். நோட் பண்ணிக்கோங்கப்பா, சிங்கிள் பேஸ் சப்ஸ்டியூஷன் அப்படின்னா இது வந்து சிங்கிள் பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எந்த இடத்துல நடக்குது, 6th கோடான் ஆஃப் த பீட்டா குளோபின் ஜீன். ஸோ இதில் என்ன ஆகுது, கேக் ஜீன் என்னவாக மாறுது, ஜிடிஜியாக மாறுது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது எந்த ஏரியாவில் அப்படின்னா ஹீமோக்ளோபினில் பீட்டா செயின்ஸில். நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்னால நமக்கு என்ன ஆகுது, குளுட்டாமிக் ஆசிட் கிடைக்க வேண்டிய இடத்துல என்னவா மாறிடுது, வேலைனா அந்த 6th பொசிஷனில் இன் பீட்டா செயின் ஆஃப் ஹீமோக்ளோபினில் கிடைக்கிறதுனால டோட்டலாக ஸோ நார்மல் ரெட் பிளட் செல்ஸ் கிடைக்கிறதுக்கு பதிலாக நமக்கு சிக்கிள் ரெட் பிளட் செல்ஸ் கிடைக்கிது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன். ஒன் வேர்டுமா. ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து அதிகமாக நீட் கொஷின்ஸில் கேட்பாங்க. சரிங்களா, அந்த ஹீமோக்ளோபினில் எந்த பொசிஷன், எந்த ஆசிட் என்னவா மாறுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. எந்த ஹீமோக்ளோபினில் ஆல்ஃபா செயினா பீட்டா செயினா, ஸோ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமான ஒன் வேர்டு, ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஒன் வேர்ட்ஸை இந்த ஒரு சின்ன பார்ட்லேருந்தே நம்ம கேட்கலாம். சரிங்களா, ஸோ அதனால் இந்த சீக்வன்சஸை நல்லா படிச்சுக்கோங்க. நார்மல் சீக்வன்சஸ் ஒரு சீக்வன்ஸ் படித்தாலே ஒன்றா இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு பதிலாக இன்னொன்று இருக்கிற அல்டர்ட் சீக்வன்சஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ வேர் இட் இஸ் லொக்கேட்டட்னா இன் ஹீமோக்ளோபினில் ஸ்பெசிஃபிக் இன் பீட்டா செயின் அண்ட் விச் பொசிஷன் கேட்பாங்க, 6th பொசிஷனில் இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது என்ன டைப் ஆஃப் மியூட்டேஷன், பாயிண்ட் மியூட்டேஷன். ஓகே, ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்துருச்சா ஒரு சின்ன பார்ட்லேருந்தே. ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். டிஆர்என்ஏயோட க்ளோவர் லீஃப் மாடல் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி அந்த டயக்ராமை ரைட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா, இது பார்ட்ஸை வந்து மார்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ இஸ் ஒன் ஆஃப் த is a vehicle, act as a vehicle, it picks up the amino acids. ஸோ அமினோ ஆசிட்ஸ் வந்து கோடான் போய் ஃபார்ம் பண்ணி அமினோ ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸை பிக் பண்ணுறது யார் அப்படின்னா, பிக்கப்ஸ் அமினோ ஆசிட்ஸ் இஸ் ஃபார் ரெஸ்பான்சிபிள் பை ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஸோ இவங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அதிகமாக எங்கே இருப்பாங்கன்னா ஸ்கேட்டர்ட் த்ரூ த சைட்டோபிளாசம். ஸோ ரீட்ஸ் அ ஸ்பெசிஃபிக் கோட்ஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏ மாலிகுல். நம்ம சொன்னோமா, நிறைய எம்ஆர்என்ஏ மாலிகுலேருந்து என்ன ஆகும், சைட்டோபிளாசமில் தான் நடக்கும்னு சொன்னோமா. ட்ரான்ஸ்லேஷனை நோட் பண்ணிக்காங்கப்பா, இது கூட ஒன் வேர்டு. ஸோ வெரட்டஸ் அக்கர் த ட்ரான்ஸ்லேஷன் இஸ் அ சைட்டோபிளாசம். டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்கடா நடக்கும், இஸ் அ நியூக்ளியஸில் நடக்கும். ஓகேவா, ஸோ இட்ஸ் அ ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ் ஃபார் எம்ஆர்என்ஏ மாலிகுல்ஸ். ஸோ இதை தான் அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோம், அடாப்டர் மாலிகுல். புக் பேக் 2 மார்க் கொஷினுமா, ஒய் டிஆர்என்ஏ இஸ் கால்ட் அஸ் அடாப்டர் மாலிகுல்னா, டிஆர்என்ஏ மாலிகுல் இஸ் ஆக்ட் அஸ் அ வெஹிக்கிள். அது என்ன பண்ணுது, பிக்ஸ் த அமினோ ஆசிட்ஸ் through the it will be scattered through the cytoplasm. So it's a specific codes for mRNA molecules. So it is called as a adapter molecule அப்படினு சொல்றாங்க. Okay, so the amino acid of a tRNA is known as the amino acylation or charging, and the resultant product is called as the amino acyl tRNA. இது tRNA-வை என்னென்னு சொல்கிறோம், tRNA is called as the amino acylation or charging tRNA,
because it will be producing the amino acyl tRNA. So this is the charged tRNA அப்படின்னு சொல்கிறாங்க. So this is important 2 mark question. Draw the structure of Clover leaf model of a tRNA கேட்பாங்க. பாருங்கள், இதில் வந்து 3 லூப் இருக்குது. ஸோ டி லூப், இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்க, அது வந்து டி லூப். ப்ளூ கலரில் இருக்க டி லூப், கீழே இருக்கிறது ஆன்டிகோடான் லூப். ஸோ தீஸ் ஆர் த 3 லூப்பை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டி லூப் இஸ் கால்ட் அஸ் அ டிஹெச்யூ. ஏன்னா அதில் வந்து டைஹைட்ரோக்சி யூரிடைன் அப்படின்னு இருக்காங்க, டைஹைட்ரோ யூரிடைன் காம்போனன்ட் இருக்குது. அண்ட் டி லூப் இஸ் கால்ட் அஸ் அ டி சைசி இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் தைமிடைன், சூடோயூரிடைன் அண்டு சிஸ்டைன் இருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கர்வ் மாதிரி இருக்காப்பா, அது வந்து என்னது, இட்ஸ் அ வேரியபிள் லூப். ஓகே, ஸோ லாஸ்ட்டில் இருந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதான் என்னது, ஆன்டிகோடான். ஸோ இந்த ஆன்டிகோடான் தான் நம்ம எம்ஆர்என்ஏல இருக்க பேஸ் பேர்ஸ்ன்னு சொன்னோம்ல, கோடான்னு சொன்னோமா, 3 நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் சேர்ந்தது என்னென்னு சொன்னோம், ஒரு கோடான். அவங்களோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆக போகிறாங்க. ஓகே, ஸோ இவங்களும் எம்ஆர்என்ஏவும் அதில் இருக்கிற அந்த கோடானும் அப்படி வரிசையாக இது வந்து ஒரு ஜிப்பு மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏக்கு மேலே. ஸோ இருந்து என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் பெப்டைட் பாண்டோட சேர்ந்து நமக்கு ஒரு பாலிபெப்டைட் பாண்டை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, புரியுதாடா? இந்த ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ப்பா. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி இருக்கிற பார்ட்ஸை வந்து மார்க் பண்ணியிருக்கணும். ஓகே, எல்லோரும் லேர்ன் பண்ணியிருக்கணும். ஓகே, வாட் இஸ் த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் எம்ஆர்என்ஏ அண்ட் டிஆர்என்ஏ? ஸோ ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, காமனாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஏயுஜி அண்ட் சி பேசஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ எம்ஆர்என்ஏ இஸ் அ மெசஞ்சர், டிஆர்என்ஏ இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஸோ மெசஞ்சர் ஆர்என்ஏ என்ன பண்ணும், இட்ஸ் அ டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். டிஎன்ஏலேருந்து இது வந்து மெயினாக வந்து நியூக்ளியஸில் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிபோசோம்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்லேஷன் நடக்கிறது தான் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனோட ஒர்க்கு. பட் டிஆர்என்ஏ வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஃபங்க்ஷன் பண்ணும். எம்ஆர்என்ஏவை ரிபோசோம்ஸில் இருக்கிற எம்ஆர்என்ஏவை என்ன பண்ணும், நெக்ஸ்ட்டு பாலிபெப்டைட் செயின்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு எம்ஆர்என்ஏல என்ன இருக்குது, அந்த பேசஸ் என்னன்னு சொல்லுவோம், ட்ரிப்ளட்ஸை கோடான்னு சொல்லுவோம். பட் டிஆர்என்ஏல இருக்கிறது என்னென்னு சொல்லுவோம், இட்ஸ் ஆன்டிகோடான்ஸ். ஸோ இந்த ஆன்டிகோடான்ஸ் தான் எம்ஆர்என்ஏவோட கோடான்ஸோட என்ன பண்ண போகுது, சேர்ந்து நமக்கு அமினோ ஆசிட்ஸை கொடுக்க போகுது. சரியா, இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள், டிஆர்என்ஏவும் எம்ஆர்என்ஏவும். இந்த டிஆர்என்ஏல இருக்கிற அந்த பேஸ் பேஸும் எம்ஆர்என்ஏல இருக்கிற அந்த 3யும் சேர்ந்து தான் நமக்கு ஒரு அமினோ ஆசிடை கொடுக்கும். சரியா, ஸோ எம்ஆர்என்ஏ இஸ் அ simple strand, tRNA is a Glover shaped loop like structure. So this is the differentiate between both mRNA and tRNA. ஸோ இது வந்து எந்த புக்லேயுமே இல்லை, நமக்கு அண்டர்ஸ்டாண்ட், இதை நமக்கு தெரிஞ்சால் தான் அடுத்த ட்ரான்ஸ்லேஷன்லாம் புரியும், அதுக்காக தான் இது கொடுத்துருக்கு. சரியா, mRNA is broken down after translation, but transfer RNA வந்து reactivated with a new amino acid after translation. ஓகே, ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் சார்ஜிங் டிஆர்என்ஏ. இப்போ நம்ம டிஆர்என்ஏ என்ன ஆக போகுதுன்னா சார்ஜிங் ஆக போகுது. எப்படின்னு பாருங்கள், ஸோ ஒன்லி 2 ஸ்டெப்ஸில் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா அமினோ ஆசிட், அதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏடிபி. இந்த ஏடிபி வந்து ஸோ இந்த இதில் இருக்கிற ஆக்டிவ் சைட்டில், ஓகே, ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைம்குள்ளே போகுது. ஸோ அப்போ பாஸ்பாரேஷன் நடக்குது. பாஸ்பாரேஷன் நடந்து நமக்கு என்ன ஆகுது, ரிசல்ட்டிங் ஏஎம்பி மோனோபாஸ்பேட். எப்பயுமே நமக்கு பாஸ்பேட் ஒரு பாஸ்பேட் ஏடிபியில் என்னப்பா இருக்குது, ட்ரை பாஸ்பேட் இருக்குது. ஒரு பாஸ்பேட் ரிமூவ் ஆச்சுன்னா ஏடிபியாக மாறும். அதில் இன்னொரு பாஸ்பேட்டும் ரிமூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஏஎம்பியாக மாறும். ஓகேவா, மோனோபாஸ்பேட்டாக மாறிடும். ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா கோவேலண்ட்லி டு த அமினோ ஆசிட்ஸ். ஸோ த பைரோபாஸ்பேட் இஸ் ஹைட்ராலைஸ்ட் இன்டு 2 பாஸ்பேட் குரூப்ஸ். அந்த பிக்சரை பாருங்கள், அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடைஸ் என்சைம் ப்ரொடியூஸ் ஆகிற அமினோ ஆசிட்ஸில் அதோட ஏடிபி எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் அ ஸ்டெப்ஸ் 2. இந்த டிஆர்என்ஏ என்ன ஆகுது, கோவேலண்ட்லி, டிஆர்என்ஏங்கிறது இந்த ப்ளூ கலரில் இருக்க க்ளோவர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், அது போய் என்ன ஆகுது அப்படின்னா கோவேலண்ட்லி பாண்ட்ஸ் டு த அமினோ ஆசிட். ஸோ அமினோ ஆசிட்ஸோட இதாகிறப்ப இருக்கிற அந்த ஏஎம்பியும் என்ன ஆகுது, டிஸ்பிளேஸ் ஆயிடுது. ஸோ அந்த அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ இஸ் தென் ரிலீஸ்டு ஃப்ரம் த என்சைம்ஸ். ஸோ பாருங்கள், தேர்ட் பிக்சரை பாருங்களேன். இப்போ நம்ம டிஆர்என்ஏ என்னவா மாறிடுச்சு,
சார்ஜாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ அந்த டிஆர்என்ஏ போய் அதில் இருக்கிற பாஸ்பேட்ஸோட சேர்றப்ப என்ன ஆகுது, இவங்க வந்து இஸ் ஏஎம்பி இஸ் அமினோ ஆசிட் இஸ் டிஆர்என்ஏ இஸ் தென் ரிலீஸ்டு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை வந்து 5 மார்க்லேயும் கேட்குறதுக்கு சான்ஸ் ஒன்று. டிஆர்என்ஏவை ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி இந்த 3 ஸ்டெப்ஸை மட்டும் இந்த 2 ஸ்டெப்ஸை இந்த 3 டயக்ராமோட வரைஞ்சால் 5 மார்க்.